அடுத்த மாநாடு முக்கியமான மாநாடு தான். 1925 கான்பூர் செஷன், கான்பூர்ல நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு அப்படின்றவங்க தான். சரோஜினி நாயுடு. சரி, இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1917 மாநாடு பார்த்தோமா, அதோட சிறப்பு என்ன? அதாவது காங்கிரஸ் மாநாடு முதலாக ஒரு பெண்ணால் தலைமை தாங்கப்பட்டது. இந்த ஆண்டு 1917 கல்கத்தா மாநாடு. யார் தலைமை தாங்கினா முதல் பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட். அப்ப இங்க என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அன்னி பெசன்ட் வந்து யார் கிடையாது, இந்தியர் கிடையாது, அயர்லாந்து பெண். சரிங்களா? அப்ப இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலாக இந்திய பெண்ணால் தலைமை தாங்கப்பட்ட காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்பூர் செஷன் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் மீட்டிங் வாஸ் ஹெட்டட் பை இந்தியன். சரிங்களா? நீங்க மொத்தமா 1885 இருந்து 1947 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 3 பெண்கள் வந்து காங்கிரஸ் மாநாட்டை வந்து தலைமை தாங்கி இருந்திருப்பாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் அன்னி பெசன்ட், ரெண்டாவது வந்து சரோஜினி நாயுடு, மூணாவது நெல்லி செங்குப்தா அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஃபேக்ட் அவங்க மூணாவது பார்த்தவங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எந்த ஃபேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் பெண் யார் அப்படின்னு கேட்பாங்க, அன்னி பெசன்ட். முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு. வருஷம் இடத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இங்க என்ன முக்கியமான விஷயம் நடந்திருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி, காங்கிரஸோட ஹிந்தி should be used as a communication language in காங்கிரஸ். அதாவது காங்கிரஸுக்குள்ள தலைவர்கள் கருத்து பரிமாற்ற மொழியாக எதை பயன்படுத்தணும் அப்படின்னா ஹிந்தியை பயன்படுத்தணும். இது யாருக்குன்னா எல்லாத்துக்கும் கிடையாது. ஹிந்தி தெரியாத தலைவர்களுக்கு அது வந்து கம்பல்ஷன் கிடையாது, கண்டிப்பா நீங்க ஹிந்தி பேசி ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷன் கிடையாது. ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கருத்துக்களை ஹிந்தியிலே தெரிவிக்கலாம். இந்த மாதிரி ஹிந்திக்கு முன்னிலை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாநாட்டுல வந்து என்ன அப்படின்னா ஹிந்திக்கு வந்து முன்னிலை கொடுக்கப்பட்டுச்சு, முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? 1925 முக்கியமான மாநாடு.